அவங்க வேர்ல்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனம், உலக புகழ்பெற்ற நிறுவனத்தில் ஆராய்ச்சி அறிஞர். அவங்க எழுதின புத்தகங்களில் 2 முக்கியமான புத்தகங்கள். ஒரு புத்தகம் பில்லர் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற புத்தகம், இன்னொரு புத்தகம் லாஸ்ட் ஒயாசிஸ். அது 2 தமிழில் நம்ம கொண்டு வந்தோம். இந்த பில்லர் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற புத்தகம் மணற்கோட்டைகள் அப்படிங்கிற பேர்லையும், லாஸ்ட் ஒயாசிஸ் என்கிறது 3ஆம் உலகப் போர் தண்ணீர்க்கா என்ற பேரில் வந்தது. அதில் அவங்க குறிப்பிட்ட செய்தி என்ன அப்படின்னா, இனிமேல் பெட்ரோலியத்திற்காக போர்கள் வராது, தண்ணீருக்கு தான் போர்கள் வரும், உலக போர்கள் வரும். அப்படி வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தென்னிந்தியாவுக்கு போங்க, அங்கே ஏரி தொழில்நுட்பம் என்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பின்பற்றுறாங்க, அது உலகத்துக்கே பொருத்தமானதுன்னு குறிப்பிடுறாங்க. இந்த ஏரிகளை பராமரிப்பதில் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க. நாங்கள் எங்கள் பகுதியில் ஒரு சர்வே பண்ணோம். ஒரு 100 ஏக்கர் மானாவாரி பகுதி, மானாவாரி நிலங்கள் நிறைந்த பகுதி. எப்படி நீங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தை சொல்கிறோமோ அதுபோல் அந்த மதுரை மாவட்டத்துடைய தெற்கு பகுதி, விருதுநகர் மாவட்டத்துடைய வடக்கு பகுதி, அது குறிப்பிட்ட ஒரு பகுதி. அந்த பகுதியில் 100 ஏக்கருக்கு ஒரு குளம். ஏன் அப்படின்னா, அந்த குளம் இருந்தால் தான் தண்ணீர் இருக்கும், அந்த தண்ணீர் இருந்தால் தான் ஆடு மாடுகளை தண்ணி குடிக்க முடியும். மனிதர்கள் மட்டும் இல்லை, ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்களுக்கு கூட தண்ணி வேணும். அப்படின்னா அந்த குளங்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஒரு 100 ஏக்கருக்கும் ஒரு குளம் உருவாக்கியிருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான, இப்போ ரமேஷ் கருப்பையா கூட அந்த இதை பற்றி தான் ஆய்வு செய்கிறார். PhD அவருடைய அந்த முனைவர் பட்ட ஆய்வு கூட இந்த பகுதி பெரம்பலூர் மாவட்ட நீர்நிலைகள் பற்றி ஆய்வு தான் நினைக்கிறேன், பேசிக்கிட்டு தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு முறையை, ஏரி பாசன முறையை நமக்கு ஏரி நூறுட்டு ஏறுவித்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ காண்டூர் பண்டிகை சொல்லுமே, சமமட்ட வரப்பு சொன்னார் பார்த்தீங்களா ஏகாபுரம், இந்த சமமட்ட வரப்பு போடுங்க. சமமட்டம் ஒன்றும் கிடையாது. காண்டூர் பண்டு அல்லது காண்டூர் ட்ரெஞ்சுன்னு சொல்லுவோம். சமமட்டமாக ஒரு வரப்பை உருவாக்குவது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல மேடாக இருக்குது, இங்கே பள்ளமாக இருக்குது, இந்த வரப்பு உயரமாக இருக்கும், அந்த வரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், உயரம் குறைவாக இருக்கும். அப்போ 2 பார்த்தீங்கன்னா அந்த டியூப் வச்சு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். அது பேர் தான் சமமட்ட வரப்பு, காண்டூர் பண்டின்னு சொல்லுவோம். தண்ணி நிற்கும் பொழுது தண்ணி எப்பவுமே சமமாக தான் நிற்கும், இப்படி ஏறினா நிற்காது. அப்போ தண்ணீர் இப்படி போயிடும்போது உடச்சிட்டு போயிடும். அதுக்காக தான் அந்த சமமட்ட வரப்புகள் உருவாக்குறோம். இன்றைக்கி அது ஒரு பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி, அது வேறு. அன்னைக்கு ஏரி நூலிட்டு ஏறுவித்தல் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பத்தை இருமைக்குடி கிழவன் அப்படிங்கிற ஒரு சிற்றரசன் செஞ்சிருக்கான். அவன் வாழ்ந்த ஒரு பகுதி எதுனா சாத்தூர், கோவில்பட்டி பகுதியில் இருஞ்சோனாடுன்னு சொல்லுவான், அந்த பகுதியை சேர்ந்தவன். அவன் வாழ்நாள் முழுவதும் ஏரி உருவாக்குறது அவனுக்கு வேலை. அதாவது நடையநேரி, கிழவனேரி, ஊர் பேர்களை ஏரின்னு இருக்கும். பேரி, இப்போ முகப்பேர்னு இருக்குல்ல, முகப்பேர் சென்னை வாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த முகப்பேரி அது பேரினா பெரிய ஏரின்னு பொருள். அங்கே முகப்பேரில் போயிருக்கீங்களா? அங்கே ஒரு திட்டம் பண்ணியிருக்காங்க, லேக் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஏரி மேம்பாட்டு திட்டம். ஏரி மேம்பாட்டு திட்டம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏரியெல்லாம் ஆழப்படுத்தி தண்ணி சேமிப்பேன், அப்படியா? ஏரியை மூடி அப்படி வீடு கட்டுறது, அதுதான் திட்டம். முகப்பேர் போனீங்கன்னா அது அண்ணா நகருக்கு பக்கத்தில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். நான் அப்படி ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், அந்த கூட்டத்தில் முகப்பேர் போட்டிருந்தாங்க. அப்படி பார்த்து பேசிட்டு இருக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா, இந்த டெவலப்மெண்ட் திட்டத்தில் இவங்க பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு. நீங்கள் சென்னையிலேருந்து தொடங்கி நாகர்கோவில் வரைக்கும் ஒரு பயணம் பண்ணி பாருங்கள். எல்லா பேருந்து நிலையங்கள், பெரும்பாலான பேருந்து நிலையங்கள், 99 விழுக்காடு பேருந்து நிலையங்கள் ஏரிகளுக்குள்ளே தான் கட்டியிருக்காங்க. இன்னும் கூட அந்த வேடிக்கை நம்ம பல கூட்டங்களை சொல்லுவோம். சென்னை உயர்நீதிமன்ற கிளை இருக்கலையா மதுரையில், அந்த கிளை ஒரு தீர்ப்பு கொடுத்தது, இனிமேல் ஏரி குளங்களுக்குள்ளே யாரும் கட்டணம் கட்டக்கூடாது. அந்த கிளை இருக்கிறதும் உலகநேரி என்கின்ற ஒரு ஏரி குளம். நம்முடைய முன்னோர்கள் எப்படிலாம் 39,000 சொச்சம் ஏரிகள், 40,000 ஏரிகள் கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருந்தது. இப்போ என்னாச்சு?